ஆண்டவர் இந்த பூமியிலே ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பிறகு அவர்கள் பாவம் செய்தார்கள். அதற்கப்புறம் இந்த உலகம் முழுவதும் தீமையினால் நிறைந்தது. எனவே தேவன் உலகத்தை அழித்தார் நோவாவின் காலத்திலே. அதற்கு பிறகு தேவன் முழு உலகத்தையும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷனோடு என்னால் போராட முடியாது என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனத்தை மட்டும் அவர் தெரிந்தெடுத்தார். குறிப்பாக ஆபிரகாம் என்கின்ற மனுஷன் மூலமாக இந்த முழு உலகத்தையும் கட்டுப்படுத்தி நடத்துவது என்பது கூடாத விஷயம், அல்லது அது சரியாக இல்லை அப்படின்னு உணர்ந்த அவர் ஒரு ஜனக்கூட்டத்தை தனக்கென்று அவர் ஏற்படுத்தினார். ஆபிரகாமின் வழியாய் வந்த அந்த ஜனம்தான் பிற்காலத்தில் இஸ்ரேலர்கள் என்று அறியப்பட்டார்கள். அவர்கள் அவருடைய சொந்த ஜனமாய் மாறினார்கள். அவர்களை கொண்டு தேவன் பல வருஷங்கள் ஏறக்குறைய மல்கியா தீர்க்கதரிசியின் வரைக்கும் அல்லது யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஒரு காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அதற்கப்புறம் ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை அவர் ஸ்தாபித்தார். அதாவது அது வரைக்கும் ஒரு ஜனக்கூட்டத்தை, அதாவது முழு உலகத்தையும் அவர் அழைக்காமல் முழு உலகமும் பாவத்தினால்தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். இப்படி வரும்பொழுது அவர் வந்த நோக்கம் என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு இஸ்ரேல் ஜன கூட்டத்தை மட்டுமல்ல, மாறாக முழு உலகத்தையுமே திரும்ப ஆண்டவரண்டை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதற்காக அவர் வந்தார். ஆகவே தேவனுடைய அனாதி நோக்கங்களை பாருங்கள். ஆதியிலிருந்து அவர் ஆரம்பித்த அந்த காரியமானது எத்தனையோ தடைகளுக்கு மத்தியிலே மறுபடியும் வந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து திரும்பவும் ஆண்டவர் முழு உலகத்தையும் தன்னுடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு அவர் தெரிந்து கொள்ளும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி வந்த பொழுதுதான், அப்பொழுதும் கூட ஆண்டவர் என்ன செய்யவில்லை அப்படின்னு கேட்டால், மனிதர்களை மிரட்டவில்லை, மனிதர்களை அவர் என்ன செய்யவில்லைன்னு கேட்டால் அவர்களை ஒரு கடுமையாக நடத்தி இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல மிரட்டி பணிய வைக்கிறவராக இல்லாதபடிக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு அழைப்பு கொடுத்தார், மனிதனுக்கு அழைப்பு கொடுத்தார். அதில் இருக்கிற முக்கியமான அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மனம் திரும்புதல் அப்படிங்கிற அழைப்பு. மனம் திரும்பு அப்படிங்கிறதான். இப்போ இந்த அழைப்பு தேவையில்லை, அவங்ககிட்ட போய் என்ன மனம் திரும்புன்னு பேசிகிட்டு இருக்கிறது, அடிக்கிற அடியில் அவன் என்ன செய்யணும், அவன் திருந்தணும் அப்படின்னு அவர் சொல்லாமல், அது தம்முடைய சொந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, முதலிலே ஆண்டவர் யாரிடத்தில் ஆரம்பித்தார்னு கேட்டால் தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்தில் தான், இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் தான். என்றால் இஸ்ரேல் ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய வழியிலே இல்லை. அல்லது இன்னும் சொல்லப்போனால், ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த புதிய உடன்படிக்கைக்கு, புதிய சகாப்தம், புதிய ஒரு ரட்சிப்புக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்தார். ஆனால் ஆகவே அவர்கள் அத்தனை வருஷங்களாக அவருடைய சொந்த ஜனங்களாய் இருந்ததற்கு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மை என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் மேன்மை. ஒன்று, வேத வாக்கியங்களை அவர்களுக்கு கொடுத்தது முதல் மேன்மை. நாம் ரோமர்களை வாசிக்கிறோம், யூதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு கேட்டால், வேத வாக்கியங்கள் அவர்களிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. ஆமாம், நியாயப்பிரமாணத்தை முதலாக தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தான். அது அவர்களுடைய மேன்மை. அதே போல இந்த முழு உலகத்தையும் தேவன் தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அந்த வேலை ஆரம்பிக்கும் பொழுது, ரட்சிப்பு, இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்கும் பொழுது கூட அதுவும் கூட எதிலிருந்து ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டால், யூதர்களிலிருந்து தான் ஆரம்பித்தார். எனவே தான் ரட்சிப்பு எதிலிருந்து வருகிறது, யூதர்கள் வழியாய் வருகிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் முதலாவது வேத வாக்கியங்களை கொடுத்ததும் யூதர்களிடத்தில் தான், ரட்சிப்பும் கூட அவர்களிடத்திலிருந்து தான் ஆரம்பித்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்குத்தான் முதல் சுவிசேஷம். எனவே தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை, தன்னை பற்றி அவர் பேசும் பொழுது, என்னுடைய ஊழியம், நான் நடந்து திரிகிற பகுதி என்பது இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும்தான்,
மற்றபடி அல்ல அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மரித்தது முழு உலகத்திற்கும் மரித்தார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழு உலகத்திற்குமான மாதிரி, அதிலேயும் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் சரீரப்பிரகாரமாக அவர் ஊழியம் செய்தது, அவர் சுகமாக்கினது, அல்லது அவர் நடந்து திரிந்த பகுதிகளெல்லாம் இஸ்ரேல் நாட்டை விட்டு அவர் என்ன செய்யலை, தாண்டி போகவே இல்லை. ஒரே ஒரு தடவை தேவனுடைய நடத்துதலின் பேரில் ஒரு இஸ்ரேல் நாட்டின் எல்லைக்கு அவர் போனார். இந்த ஒரு சிரபேனிக்கா ஸ்திரீ தன்னுடைய மகள் கொடிய வேதனையால் அகப்பட்டு கொண்டிருந்த, பிசாசின் பிடினால் அகப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணை அவர் சந்திப்பதற்காக போனார். அங்கேயும் கூட அவர் அதைத்தான் சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொன்னார். அப்போது இயேசுடைய ஊழியம் பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகள் என்றால் என்ன? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். அவர் அதை கடந்து ரோமாபுரிக்கு அவர் போகவில்லை, அல்லது எத்தியோப்பிய தேசத்திற்கு அவர் போகவில்லை. அவர் இருந்தது அங்கே தான் இருந்தார். அதுதான் அவர் சொன்னார், என்னுடைய ஊழியம் நீங்கள் இஸ்ரேல் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு மட்டும் போங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 12 சீசர்களை அனுப்பினார். அப்போ எப்பொழுது இந்த ஊழியம் விரிவடைந்து முழு உலகத்திற்கு வந்தது அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகுதான், அதற்கப்புறம்தான் இந்த ஊழியம் வெளியிலே போனது. அது வரைக்கும் இந்த ஊழியம் அதற்குள்ளே தான் இருந்தது, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே தான் இருந்தது. இயேசுடைய ஊழியமும் அவ்வளவுதான். இயேசு இந்த முழு உலகத்திற்கும் போகவே இல்லை. அவருக்கு தெரிந்தது, எனக்கு பிதா சொன்னது இங்கு தான் இருக்க வேண்டும். நான் ஒரு அற்புதம் செய்தால் கூட அதுவும் கூட இந்த பிள்ளைகளாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்தார். அதை சொல்வதிலே அவர் ஒன்றும் வெட்கப்படவில்லை. சொல்ல நமக்கு என்ன ஆண்டவர் ஊழியம் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்குள் நிற்கிறதும் அதை பற்றி பேசுகிறதுலேயும் எந்த வெக்கமும் இல்லை. நாம் மாய்மாலக்காரர்களாக இருக்கிறபடினால்தான் என்ன செய்கிறோம்னு கேட்டால், நாம் ஏதோ முழு உலகத்தையும் பற்றி எனக்கு பாரம் இருக்கிறது போல் நாம் பேசுகிறோம். இல்லை, முழு உலகத்திற்கும் தேவன் எல்லாரையும் வைத்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் பேசலை. இயேசு கிறிஸ்து தனக்கு பிதா என்ன வட்டத்தை வரைந்திருந்தாரோ அந்த வட்டத்திற்குள்ளே தான் பேசினார். அவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்படலை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டால், நமக்கு ஏதோ பெரிய பாரம் இருக்கிறது போலவும், பெரிய நம்மை சார்ந்து என்னுடைய வட்டத்தை சார்ந்து நிறைய காரியங்கள் இருக்கிறது போல் நாம் பேசுகிறோம். இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்கு மேலே நான் செல்லக்கூடாது. பவுலும் அப்படி தான் இருந்தார். பவுலும் எனக்கு என்ன வட்டமோ அந்த வட்டத்திற்குள் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை குறித்து வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே ஆண்டவர் அவருடைய ஊழியம் இஸ்ரேல் நாட்டோடு முடிந்தது. அப்படி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது இயேசுவுக்கு முதலாவதாக இயேசு வரப்போகிறார் அப்படின்னு சொன்ன அந்த யோவான் ஸ்நானகனுடைய அதிலிருந்து நாம் இந்த வசனத்தை பார்க்கலாம். முதல் அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 1-2, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இதை பாருங்கள். அதாவது ரட்சிப்பு என்பது, சகோதரர்களே, என்னிடத்திலே ஒன்றுமில்லை. ஆமாம், ரட்சிப்புக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நான் எதையும் செய்ய முடியாது தான். ரட்சிப்புக்காக என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யக்கூடும்? நான் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அது முழுக்க கிறிஸ்தேசுவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தில் தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை பெறுவதற்கு அல்லது ஆண்டவரிடத்திலே வருவதற்கு முதல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இப்போ இந்த வார்த்தை தான் சகோதரர்களே, சுவிசேஷ வட்டாரத்திலே இந்த வார்த்தை இப்பொழுது இல்லை. இந்த வார்த்தை இப்பொழுது பிரசங்கிக்கப்படுவதில்லை. இதை விட்டு வேறு எதையோ பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷனை அவனுடைய சொந்த வழியிலிருந்து மனம் திரும்ப செய்யாமல் ரட்சிக்கப்பட முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், அடையாளங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்படுவதில்லை.
இது உண்மையா? உண்மைதான். இயேசுவினிடத்தில் நல்ல அவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அந்த நாட்களில் அவரை பின்பற்றி நடந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமானார்கள், அவர்கள் பிரச்சனை மாறியது. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அதுபோல் இந்த நாட்களையும் கூட விசுவாசத்தோடு வருகிறவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் ரட்சிக்கப்படுவதில்லை. இப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மனம் திரும்பாதது, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தன்னுடைய சுய வழிகளை விட்டு, அல்லது தன்னை சிருஷ்டித்தவர் அழைக்கிறார், தன்னுடைய சிருஷ்டிகர்த்தா, என்னை படைத்தவர், என்னை உண்டாக்கினவர், அவர் என்னை அழைக்கிறார், அவருக்கு நான் செவி கொடுக்கணும், அவர் மனம் திரும்ப என்று சொன்னால் நான் மனம் திரும்பணும், என்னுடைய வழியை விட்டு அவர் வழியிலே போக வேண்டும், அப்படிங்கிற பொறுப்பை சுவிசேஷகர்கள் இன்றைக்கு உணர்த்துகிறதில்லை. ஆகவே தான் இன்றைக்கு சுவிசேஷம் என்கின்ற பெயரிலே அது ஒரு முழுமையான சுவிசேஷம் இல்லை. சிருஷ்டிகர்த்தா அழைக்கிறார், உனக்காக ஜீவனை கொடுத்தவர் அழைக்கிறார், அவரிடத்திலே திரும்பு, வெறும் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு மனிதன் மனம் திரும்பாமலே அல்லது தன்னுடைய சிருஷ்டிகர்த்தாவை யாரென்று அறியாமலே போனான் என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் பாருங்கள். இல்லை, முதல்ல அவன் மனம் திரும்ப வேண்டும். சரி, அடுத்தது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கி தொடங்கினார். யோவான் ஸ்நானகனுடைய ஓட்டம் முடிந்த உடனேயே அந்த ஜோதி, இது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயத்தை போல ஒரு ஜோதியை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் தெரியுமா? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடுவார்கள், அவர்கள் களைத்து விட்டால் அடுத்தவரிடத்திலே அதை கொடுத்து விடுவார்கள், அடுத்தவர்கள் அந்த ஜோதியை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள். அதே போல யோவான் ஸ்நானகன் தான் இந்த புதிய உடன்படிக்கைக்கு முதல் அச்சாரத்தை போட்ட நபர். அதாவது என்ன புதிய உடன்படிக்கை? இந்த முழு உலகத்தையும் தேவனண்டையிலே சேர்க்கும்படிக்கு, அல்லது இந்த முழு உலக ஜனங்களும் தன்னை சிருஷ்டித்தவரிடத்திலே சேர்க்கும்படிக்கு அந்த ஊழியம் ஆரம்பமானது. அதற்கு முன்பதாக இந்த ஊழியம் இல்லை. அந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு ஆரம்பமாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், அவன் சொன்னான், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் வந்த இயேசு கிறிஸ்து, அவர்தான் இந்த புதிய உடன்படிக்கையின் அல்லது இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகராய் வந்தவர். அவரும் கூட என்ன சொல்லுகிறார்னு கேட்டால், அவரும் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்த பொழுது மனம் திரும்புங்கள், என்ன செய்ய, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு தான் பேசினார். ஆகவே இது யாருக்கு இந்த செய்தி அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கான செய்தி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்றால் முதல்ல அவங்களுக்கு தான் இந்த செய்தி. அதற்கு பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் நாட்களில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில், இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகத்திற்கு போய்விட்டார், இப்பொழுது அவருடைய சீசர்கள் இருக்கிறார்கள். அந்த சீசர்களும் கூட அவர்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களும் என்ன பேசுகிறார்கள் அப்படின்னு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுருவினிடத்திலே முதலாக இந்த ஜோதி கொடுக்கப்பட்டது. இப்போ இயேசுவினிடத்திலிருந்து பேதுரு அதை வாங்கி கொண்டார். இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இதுவும் யாருக்கு அப்படின்னு கேட்டால், இதுவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான், இதுவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். அவர் சொல்லுகிறார், 2ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். சொல்ல மனம் திரும்புதல் என்பதுதான் ஒரு மனிதனுடைய பங்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். சுவிசேஷத்தை கேட்கிறார்கள், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, நீங்கள் போய் கொண்டிருக்கிற வழியிலிருந்து திரும்புங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த திரும்புகிறதான் மனம் திரும்புதல் என்று சொல்லலாம். மற்றபடி ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஏதாவது செய்யணுமா, பாவ பரிகாரத்திற்கு நான் ஏதாவது செய்யணுமா, தியாகம் பண்ணணுமா, ரத்தத்தை சிந்தணுமா, பணத்தை கொடுக்கணுமா? இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். ஆனால் மனம் திரும்பு, உன் சிருஷ்டிகரிடத்திலே திரும்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த விஷயத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன அப்போ இதை பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டால்,
இது தொடர்ந்தேச்சியாய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ இது என்னன்னா, ஒரு மனுஷனை ஆண்டவர் கட்டி வச்சு அடிக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? கட்டி வச்சு அடிக்க மாட்டார். அவன் மனம் திரும்ப வேண்டும், அவனாக திரும்ப வேண்டும், அவன் திரும்ப வேண்டும். அவர் அவனை கட்டி வச்சு அடிக்கிறது கிடையாது, மிரட்டி பணிய வைக்கிறது கிடையாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தின் ஜனங்களை தங்கள் தங்கள் வழியிலே நடந்தாலும் கூட அவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 14ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை பாருங்கள். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் தன்னிடத்திலே மனம் திரும்புவதற்காக அவர் நன்மை செய்யவில்லை, மழை பெய்ய பண்ணவில்லை, செழிப்புள்ள காலங்களை கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் பண்ணார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இல்லை. இதுதான் தேவன் சகோதரர் சொல்லு. தேவன் நல்ல தேவன். ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது, அல்லது மனம் திரும்புங்கள் என்று தான் பேசுவாரே தவிர, அல்லது தங்கள் தங்கள் வழியிலே அவரவர்கள் தங்கள் தங்கள் வழியிலே நடக்கிறார்கள். அப்படி நடந்தாலும் கூட அவர்களை இப்படியெல்லாம் அவர் பணி வைக்கவில்லை. அவரோ அவர்களுக்கு என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறார். வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, தேவன் இல்லை, தேவனுடைய சமூகம் இல்லை என்கிறதை தவிர மனுஷனுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்க. ஏனுங்க, அப்புறம் இப்படி விட்டா அவனை எவனா திரும்புவானுங்களா? சோத்துக்கு வழியெல்லாம் பண்ணுங்க, பஞ்சத்தில் அடிபட விடுங்க, அப்போ திரும்புவானுங்க அப்படின்னு நான் போய் ஐடியா சொல்லுவேன். மழை சொட்டு மழை பெய்யக்கூடாதுங்க, இல்லை சாகட்டுங்க, சாகிற மாதிரி கிடக்கட்டு, அப்போ அவன் ஒத்துக்கு திரும்பி வருவானுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இல்லை, நான் அப்படி அல்ல அப்படின்னு அவர் சொல்லிவிடுவார். எசேக்கியாவே, உன்னை போல நான் இல்லை அப்படின்றார். அப்போ அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? மனம் திரும்ப வேண்டும். அவர்களாக பாருங்கள். இந்த பவுலும் பர்னபாவும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு பதிலாக இவர்களுக்கு மாலை போட ஆரம்பித்தார்கள். யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கு. இன்றைக்கு இந்த கொடுமை நடக்கிறதை பார்த்துருக்கிறீர்களா? ஊழியக்காரரை ரொம்பவும் கனம் பண்ணுகிறார்கள், ஊழியக்காரர்களுக்கு மாலை போட்டு வரவேற்கிறார்கள். ஆனால் அவர்களோ என்ன செய்யல? அவர்களும் மனம் திரும்புகிறது கிடையாது. ஊழியக்காரர்களும் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? ஐயோ, நம்மளுக்கு மாலை போட்டாங்களே, அதனால இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. இல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் மாலை போட்ட போது மாலை தூக்கி எறிந்தார்கள். அவர்கள் அந்த காலத்தில். இந்த கால ஊழியர்கள் அப்படியெல்லாம் செய்கிறதில்லை. ஆண்டவர் அவர் தங்கள் தங்கள் வழியிலே ஜனங்கள் நடந்தாலும் கூட தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தை வல்லமையாக வருகிறது. சரி, இப்பொழுது இவர்கள் இந்த மூன்று பேரை நாம் பார்த்தோம். இந்த 3 பேரும் யாருக்கு பேசினார்கள் கேட்டால் யூத ஜனங்களுக்கு பேசினார்கள். அதற்கப்புறம்தான் தேவன் பவுலை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். பவுல் மூலமாகத்தான் வெளிநாடுகளுக்கு வெளியிலே ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனார். அதாவது இந்த முழு உலகத்தையும் தன் பக்கம் இழுத்து கொள்வதற்கான அந்த வெளி உலக ஊழியத்தை பவுல் கையிலே ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு முன்பாக தோமா பெற்றுக்கொண்டார். இப்போ அவர் பவுல் பிரசங்கிக்கும் போது பிரஜாதிகளுக்கு என்ன பிரசங்கிக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம்.
சில பேர் சொல்லுகிறார்கள், இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியலைங்களே, அப்போ அதை குறிச்செல்லாம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய இன்னொரு சுபாவத்தை பாருங்கள். இப்போ முதல் ஒரு சுபாவத்தை பார்த்தோம். தேவன் என்ன செய்ய மாட்டார்னா, கட்டாயப்படுத்தி கட்டி வச்சு அடித்து மனம் திரும்ப பண்ண மாட்டார். இது அவர் அது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார். நல்ல சாப்பிட்றது கொடுப்பார், நல்ல செழிப்புள்ள காலங்களை கொடுப்பார். என்னங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க, எப்படிங்க இந்த உலகம் ரட்சிக்கப்படும், இவங்கெல்லாம் திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னுடைய வழியை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். சரிங்க, நானும் உங்கள் வழியிலே வந்துடுறேன்னு நானும் அவர் பின்னாடியே போகிறேன். இப்போ அது ஒரு தெய்வீக சுபாவம். அதே போல் இங்கேயும் ஒரு தெய்வீக சுபாவத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். சுவிசேஷம் எனக்கு கேள்விப்படலை, இதுவரைக்கும் நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன், மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகள் தான் தெய்வம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ உண்மையான தெய்வம் இவைகளில் அல்ல என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அப்போ நான் இதை வணங்கி கொண்டிருந்தேனே, இத்தனை காலத்திற்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டால், அந்த அறியாமை உள்ள காலங்களை எல்லாம் நான் பார்க்காதவர் போல இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன ஆண்டவரே, இவர் யார் தெரியுங்களா? இவர் கோயிலாக ஏறி போனவர், இவரோட பின்னணி தெரியுங்களா அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆள் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியாது. என்ன ஆண்டவரே நான் புள்ளி விவர கணக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதாவது அவருக்கு தெரியல, அவர் கண் பார்க்கல அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுதோ, எப்பொழுது செய்தி உன்னிடத்தில் வரும் பொழுது, ஜனங்களிடத்திலே பவுல் பேசுகிறார், பவுல் பிரசங்கிக்கிறார். அத்தேன பட்டணத்திலே அவர் பேசும் பொழுது, அந்த மார்ச் மேடையிலே எல்லாரும் கூடியிருக்கிற அந்த நேரத்தில் இப்பொழுது உங்களுக்கு செய்தி வருகிறது, இப்பொழுதோ நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்று என்ன செய்கிறார், எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இங்குதான் கட்டளை வருகிறது. இங்கேயும் கட்டி வச்சு அடிக்கிறது வரவில்லை, இங்கேயும் கட்டளை தான் வருகிறது. மனம் திரும்புங்கள், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், அவர் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தான் குறித்த மனுஷனை கொண்டு இந்த முழு உலகத்தையும் என்ன செய்வார், நீதியாய் நியாயந்திருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆளுகளுக்கு அவங்களாம் அதை நம்பலை. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை கேட்ட பொழுது, அட போங்கப்பா, இந்த கதை, இவன் கதை சொல்லுவான், கதை இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு கேட்க உட்காந்தா என்னமோ செத்து போனவங்க உயிரோடு எந்திரிக்கிறாங்களாமா, இதெல்லாம் கேட்குறதுக்கு எங்களுக்கு எதை சொன்னாலும் நாங்கள் நம்புகிற மாதிரி சொல்லணும். இந்த அத்தனை பட்டணத்தார் நல்லா கேட்பாங்க. கொஞ்சம் அவர்கள் நம்பாத மாதிரி தெரிஞ்சால், அதெல்லாம் இன்னொரு நாள் கேட்பப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்னு நினச்சேன், எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த கட்டளைக்கு பயந்து சில பேர் என்ன செய்தாலும் கேட்டால் மனம் திரும்பினார்கள். அவர்கள் யார்? 34ஆம் வசனத்திலே, அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனீசு என்பவனும் தாமாரி என்கின்ற ஸ்திரியும் என்ன செய்தார்கள், சில பேர் மனம் திரும்பினார்கள் அந்த இடத்துல. எனவே தான் சகோதரர் சொல்லி, இது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இப்படியே தான் நடக்கிறது. 1000 பேருக்கு மனம் திரும்பு என்று பிரசங்கித்தால் திரும்புகிறவர்கள் வெறும் 50 பேராக இருக்கிறார்கள். இந்த உண்மையை நாம் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். முழு உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் அவரை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அப்படி நடக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படி நடப்பதில்லை. ஏன் நடப்பதில்லை? மனுஷனை தான் இப்படி கட்டி வச்சு அடித்தா தான் அவனை பண்ணிடலாமே. இப்படி அவர் தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அவருடைய வழியிலே போனால் இந்த மாதிரி தான். இந்த மார்ச் மேடையில் பவுல் பேசுகிறதை, பவுல் எவ்வளவு அறிவாளி தெரியுமா? பவுல் அவ்வளவு அருமையாய் பேசக்கூடியவர்.
வல்லமையோடு பேசக்கூடியவர். அத்தனை வார்த்தைகளை கேட்டு இங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்னு எழுதியிருக்கிறது? ஒரு 10 பேர் இருக்கலாமா? அந்த மார்ஸ் மேடையோட நியாயாதிபதி தாமரி இப்படின்னு ஒரு 10 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டோடைய விருப்பம். ஆனால் எல்லாரும் மனம் திரும்புகிறார்களான்னு கேட்டால் மனம் திரும்பவில்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை விட நரகத்திற்கு போகிற கூட்டம் அதிகம். ஐயோ, அதை சொல்வது கஷ்டமாய்த்தான் இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு பாருங்கள், மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய நல்ல தேவனை குறித்து திரும்ப மாட்டேன் என்கிறான், மனம் திரும்புவதில்லை. சரி, இது இப்படி போய்கொண்டிருக்கிறது சகோதர சொல்லே. இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தன்னிடத்திலே திரும்ப வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலை பிரசங்கித்தார். உலக ஜனங்கள் அவரிடத்திலே திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பேசினார். சரி, இப்படி காலங்கள் போய்கொண்டிருந்தது. அப்போ இந்த செய்தி, இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிற செய்தி இதுவரைக்கும் நாம் பார்த்த வரைக்கும் யாருக்கு வேண்டும்? இது மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு, மற்றவர்களுக்கு தான், உலகத்தாருக்கு தான் இந்த மனம் திரும்புதலின் செய்தி வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அப்படிதான் நம்முடைய கருத்து. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சபை ஆரம்பித்த பிறகு கடைசியில் என்ன நடந்தது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வாருங்கள். இப்பொழுதுதான் இப்போ நம்முடைய செய்திக்கு நாம் வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எப்படி 7 சபைகளுக்கு நிறுவம் எழுதினாரோ ஒரு காலகட்டத்தில், அதற்கப்புறம் பவுல் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். கடைசியாக இருக்கிற மனுஷன் யோவான் அப்போஸ்தலன் தான். யோவான் அப்போஸ்தலனுடைய நாட்களில் சபை ஆரம்பிக்கப்பட்டு வெகு காலம் ஆகிவிட்டது. ஒருவேளை ஒரு 50 வருடங்கள் ஆயிருக்கலாம், அல்லது 30-40 வருடங்கள் ஆயிருக்கலாம். பவுலே ஊழியம் 30 வருடத்திற்கு மேலே செய்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் மரித்தார். இந்த அப்போஸ்தலனுடைய காலத்தில் இருக்கிறதுலே கடைசி அப்போஸ்தலன் யோவான் அப்போஸ்தலன். மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இரத்த சாட்சியாய் மரித்து விட்டார்கள். கடைசியாக இருக்கிற மனுஷன் இவர்தான். இப்போ இவரை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், இவரை கொண்டு 7 சபைகளுக்கும் நிறுவங்களை, கடிதங்களை எழுத சொல்கிறார். அந்த கடிதத்திலே பவுல் 7 சபைகளுக்கும் எழுதினது போல காரியங்கள் இருக்கிறதான்னு கேட்டால் அதுவும் இருக்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அது என்ன வார்த்தை? அந்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. இது என்னங்க, மனம் திரும்புங்கிற வார்த்தை உலகத்தாருக்கு தானுங்க பேசணும், சபையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொன்னால், சபை அப்படி போய்விட்டது. சபை இப்பொழுது அப்படி போய்விட்டது. ஆகவே சபையில் இருக்கிறவர்களுக்கு பேச வேண்டியதாக இருக்கிறது. அதுவும் 7 சபைகளில் 5 சபைகளுக்கு மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நமக்கு இந்த வார்த்தை தேவையில்லையான்னு கேட்டால் நமக்கும் இந்த வார்த்தை தேவை. ஆமாம், மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஏதோ பிரஜாதிகளுக்கு மட்டுமல்ல, சபைக்கும் அது தேவை. ஏனென்றால் சபையில் இருக்கிறவர்களும் மனம் திரும்பாமலே இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது சரி. ஆனால் சபையில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் அல்லது மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை ஒத்துக்கொள்ள முடிகிறதா? கண்டிப்பாக. அதுவும் பல காலங்கள். குறிப்பாக இந்த முதல் சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் சபை என்பது எபேஸ் சபை. எபேஸ் சபை என்பது ஒரு காலத்திலே பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை. 3 வருஷ காலம் அவர்களோடு கூட இருந்து தேவனுடைய எல்லா ஆலோசனை, அதாவது எபேஸ் சபைக்கு தெரியாத உபதேசமே கிடையாது. அந்த அளவுக்கு பவுல் இரவும் பகலும் பிரசங்கித்திருந்தார். இப்போ நாம் கேட்கிறோம் அல்லவா, காலையிலையும் செய்தி கேட்கிறோம், சாயந்தரத்திலையும் செய்தி கேட்கிறோம். அதுபோல தான் எபேசு ஜனங்களும் காலையிலையும் சாயந்தரமும் அவர்களுக்கு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம்? காலையில் ஒரு செய்தி, சாயந்தரம் ஒரு செய்தி கேட்கிறோம். இந்த மாதிரி தான் அவர்கள் இருந்தார்கள், நன்றாக இருந்தார்கள். ஆனால் பவுல் அந்த ஊரை விட்டு வந்ததற்கு அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து, ஒரு 20 வருஷங்கள் கழிந்து போன பிறகு, 30 வருஷங்கள் கழிந்து போன பிறகு, இப்பொழுது எபேஸ் சபை எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டால், அது தன்னுடைய ஆதி அன்பை இழந்து விட்டது. ஆதி அன்பை இழந்து விட்டது என்றால் என்னன்னு கேட்டால், அவர்கள்
அதாவது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அல்லது தேவனை முதலாவது வைக்காமல் மற்ற எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சபையிலே கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சாப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, ஐக்கிய விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது, மாதத்துக்கு ஒரு தடவை அப்பம்பக்குதல் நடக்கிறது. ஆனால் தேவனை நேசிக்கிற அந்த நேசம் அங்கே குறைந்து போய்விட்டது. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆண்டவர் நீ மனந்திரும்பு, என்னங்க மனந்திரும்புன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்னை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களேன்னு கேட்டால், ஆமாம், மிகப்பெரிய வார்த்தை தான் அது. நீ மனந்திரும்பு, நீ சரியா இல்லை, நீ ஆதியில் இருந்தது போல நீ இல்லை. அல்லது சகோதரர் சொல்ல, இந்த வசனத்திற்கு இந்த 5ஆம் வசனத்தில் அந்த ஒரு வரியை பாருங்கள். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து அப்படின்னு சொன்னால், இது எப்படி தியானிக்கலாம் அப்படின்னு கேட்டால், சில பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் சகோதரர் சொல்ல, மகிமையாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார்கள். கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒப்பு கொடுத்தல். நான் இப்படி பார்த்துருக்கிறேன். ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது நன்றாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு இருக்கிற சகோதரர்கள் கொஞ்ச நாளிலே திருமணம் அப்படின்னு வரும் பொழுது, அல்லது இந்த உபதேசத்தை இந்த வழியிலே சென்றால் உலகம் நம்மை மெச்சிக்கொள்ளாது என்கிறதை பார்க்கும் பொழுது, அல்லது நமக்கு சரியான நாம் உலகம் அங்கீகரிக்கிற மாதிரி திருமணம் நடக்காது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த சீசத்துவ பாதையிலே நடக்கிறதை விட்டுவிட்டு வேறு வழியாய் நடந்து போய் விடுகிறோம். சரி, இது எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டால், இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோம். ஒருவேளை சிலருக்கு 10 வருடம் இருக்கலாம், சிலருக்கு 15 வருடம் இருக்கலாம், சிலருக்கு 20 வயது இருக்கலாம், சிலருக்கு 25 வருஷம் கூட இருக்கலாம். 25 வருஷத்திற்கு முன்பாக நீ விழுந்து விட்டாய். இப்போ ஆண்டவர் எங்கே நிற்கிறார் அப்படின்னு கேட்டால், 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கே விழுந்தாயோ அங்கே தான் அவர் நிற்கிறார். உன்னுடைய பொறுத்த வரைக்கும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜர்னியை, அந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அங்கு தான் நிற்கிறார். நானும் அதுக்கு பின்னாடி வெகு வேலை பண்ணிட்டேன். அதுக்கு பின்னாடி நான் போன தூரம் என்ன, நான் காரில் போகிறேன், நான் அதில் போகிறேன், இதில் போகிறேன், நான் போயிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கு தான் அவர் நிற்கிறார். 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே நின்னாரோ அங்கு தான் அவர் நிற்கிறார். அந்த இடத்தை அப்போ மனம் திரும்புதல் என்றால் என்னன்னு கேட்டால், ஆண்டவரே நான் எங்கே ஆண்டவரே கீழே விழுந்தேன்? அது 10 வருஷமா, 1 வருஷமா, 6 மாதமா? சகோதரர் சொல்லி தயவுசெய்து யோசித்து பாருங்கள். எங்கே எந்த வருஷத்து ஆண்டவர் அங்கே தான் நிற்கிறாரு. ஆண்டவர் அங்கே தான் நிற்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ வழிமாறி போன அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறார். இப்போ இன்ன வரைக்கும் அவர் என்ன சொல்லிக்கொண்டே இருக்கிறார்? இன்ன வரைக்கும் சரி, அவர் வழியில் விட்டு தன் வழியிலே நடந்து போன இந்த மனுஷனுக்கு, இந்த கிறிஸ்தவனுக்கு சோறு கிடைக்கலையா, சாறு கிடைக்கலையா, வீடு இல்லையான்னா அதெல்லாம் வழக்கம் போல் நடந்து கொண்டே இருந்தது. சோறு சொல்லி தேவன் நல்ல தேவனாக இருக்கிறபடினாலே நாம் நம்முடைய வழியிலே நடந்தாலும் கூட நமக்கு எதுவும் குறைபடுகிறதில்லை. இன்றைக்கு ஒரு மனுஷன் சபை விட்டு போய்விட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன வேலை கிடைக்கிறதில்லைன்னு நினைக்கிறீங்களா? சபையில் இருந்தபோது கிடைச்ச வேலையை விட அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஆகவே தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டால் பஞ்சபரதேசி ஆகிவிடுவோம், அப்படி ஆகிவிடுவோம், இப்படி கல்யாணம் நடக்காது, நான் விதவையாக தான் இருப்பேன், நான் கல்யாணம் ஆகாதவனாக இருப்பேன் அப்படின்னெல்லாம் கிடையாது. எல்லாம் நடக்கும். அதுதான் பெரிய வஞ்சனை. தேவன் இப்படி நல்லவராக இருக்கிறபடினால அவர் எதையுமே தடுக்கிறது கிடையாது. நீ நல்லபடியாக உனக்கு எல்லா நன்மையும் நடக்கட்டும் அப்படிம்பார். ஆனால் அவரோ எங்கே நிற்கிறார்? 25 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கே நின்னையோ அங்கே தான் அவர் நிற்கிறார். அப்போ நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து திரும்ப வேண்டும்? அங்கிருந்து நான் திரும்பணும். ஆண்டவரே, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த முடிவு, அந்த முடிவை நினைத்து நான் வருந்துகிறேன். அங்கிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்புகிறேன். சோறு சொல்ல தயவாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற காரியங்களை வைத்து கொண்டு எல்லாமே மறைத்து மூடி வைத்து விடலாம் என்று நினைக்காதிருங்கள். எல்லாம் நான் பண்ணதெல்லாம் எல்லாம் மூடி மறைச்சிட்டு நான் எதுவுமே தெரியாது போல் இன்றைக்கி இருக்கலாம் என்று நினைக்காதிருங்கள். இல்லை, தேவனோ அங்கு தான் இருக்கிறார். தேவனோ அங்கு தான் இருக்கிறார். அங்கிருந்து ஆரம்பி. சுவிசேஷத்தின் நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டால்,
மனம் திரும்பினால், நான் மனம் திரும்பினால் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே விழுந்தனோ அந்த இடத்துல இருந்து திரும்பினால் இப்போ உடனேயே நான் எந்த இடத்துக்கு வந்து விடலாம்? திரும்ப எல்லாரும் போகிற ஜீவ வழிக்குள்ளாக. இன்னும் ஒரு 25 வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 25 வருஷம் நான் கெட்டு போன அந்த நிலைக்கு இப்போ நான் இன்னொரு 25 வருஷம் காத்திருந்து தான் ஜீவ வழிக்கு வரணுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்றைக்கு மனம் திரும்பினால் இன்றைக்கே அந்த ஜீவ வழியிலே வந்து விடலாம். ஆண்டவர் அற்புதமானவர். இன்றைக்கே அதே ஜீவ வழிக்கு வந்து விடலாம். எனவே ஒவ்வொருவரும் இந்த இந்த எபேசு சபையினுடைய தூதனுக்கு சொன்னது போல, நான் எங்கு விழுந்தேனோ அந்த இடத்திலிருந்து நான் திரும்பணும். எனவே தான் சகோதர சொல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் இதுவரைக்கும் வந்தது தேவனுடைய ஜீவ வழிதானா அல்லது வேறு வழியிலே நான் போனேனா? அப்படியானால் நான் மனம் திரும்ப வேண்டும். சபையில் இருக்கிறவர்களுக்கு தான். இன்றைக்கு நான் சபையில் இருக்கிறேன் என்பதினாலே நான் அது சரியாகி விட்டதான்னு கேட்டால் அது சரியாகாது. நான் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, 10 வருஷத்துக்கு முன்பாக நான் ஏன் இந்த தொழிலை ஆரம்பித்தேன்? பண ஆசையினாலே இந்த தொழிலை ஆரம்பித்தேன். நான் என்னை பற்றி நான் பல கோணங்களிலே யோசித்து மனம் திரும்பி வைக்கிறேன். சகோதர சொல்லிலே நான் செய்யாததை உங்களுக்கு சொல்லவில்லை. நான் எங்கு விழுந்தேன் ஆண்டவரே? எங்கே ஆதி அன்பை இழந்தேன் ஆண்டவரே? எனக்கு கல்யாணமான போதா? எனக்கு குழந்தை பிறந்த போதா? அல்லது நான் ஒரு தொழிலை ஆரம்பித்த போதா? எங்கே ஆண்டவரே? அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க ஆண்டவரே. அங்கு தான் நீர் நிற்கிறீர் ஆண்டவரே. நான் அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு நான் வந்துட்டேன். அப்படி எங்கப்பா பிள்ளையெல்லாம் வளர்ந்துட்டாங்க. இல்லை, நான் அங்கு தான் இருக்கிறேன். நான் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி பல தடவை நான் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இப்படி நான் செய்திருக்கக்கூடாது, அல்லது இப்படி செய்திருந்தால் இன்றைக்கு என்னோட வாழ்க்கை இன்னும் மகிமையாக இருந்திருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நான் மனம் திரும்பி இருக்கிறேன். சகோதர சொல்ல, அப்படி நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து இருக்கிற அந்த 4 சபைகள், மொத்தத்தில் இந்த 5-7 சபைகளில் 2 சபைகள் தான் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லாத சபைகள். மற்ற 5 சபைகளும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு சில சபைகள் அவர்கள் உலக காரியங்களை, குறிப்பாக அந்த பெருகமு அப்படிங்கிற சபை பாவத்தை லேசாக எடுத்துக்கொண்டு திரிந்தவர்கள். அதே போல் மாய்மாலம் உள்ள சபைகள், அந்த சர்தை சபை அப்படின்னு கேட்டால் அவர்கள் மாய்மாலக்காரர்களாக இருந்தார்கள். அங்கே லவோதிக்கா சபை அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தார்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா சகோதர சொல்ல, ஏன் சபையிலே இப்படி வலியுறுத்தி பேசுகிறோம்? ஏனுங்க, உலகத்தில் போய் இருக்கிறத விட சபைக்கு ஏதோ வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தால் நல்லா தானுங்க இருக்குங்க அப்படின்னு நாம் பேசலாம். இப்போ எனக்கு அவன் சினிமா தேட்டருக்காக போயிட்டுருக்கிறானுங்க, இல்லை அதுக்கு போயிட்டுருக்கிறானுங்க, சபைக்கு ஏதோ வந்துட்டு தான் இருக்கிறாங்க, பரவாயில்லை தானுங்க அப்படின்னா, இல்லை, நீ ஒன்று குளிராரு, இல்லைன்னா அனலாரு, போனால் உலகத்துக்குள்ளே போயிரு, இல்லைன்னா தேவனுக்கென்று முழு ஹிருதயமாயிரு. இந்த இடைப்பட்டது எல்லாம் எதுவும் கிடையாது. பரவாயில்லைங்க, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, இருக்கட்டுங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி வேதத்தில் இல்லை. வேதத்தில் இல்லாத எப்படி பிரசங்கிக்க முடியும்? ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. நீ ஏன் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற? நீ சபையில் இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நீ? இல்லை, இப்போ மனம் திரும்பு. ஆண்டவரே, ஏன் நான் இப்போ வெதுவெதுப்பாக இருக்கிறேன்? என்ன காரணம்? என்னை குளிர பண்ணது என்ன? ஏன் என்னில் அக்கினி இல்லை அப்படின்னு சொல்லி நான் மனம் திரும்பணும். அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் சிருஷ்டி கர்த்தாவை பிரசங்கியின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாலிப பிராயத்தில் என்ன செய்? உங்கள் அப்பா அம்மா அல்ல, முதலாவது யார்? சிருஷ்டி கர்த்தா உன்னை அழைக்கிறார். வாலிப பிராயத்தில் தான் உன்னை அழைப்பார். 50 வயசில் அழைக்க மாட்டார்.
நிறைய பேர் வாலிப பிராயத்திலே ஆண்டவர்களை அழைத்திருப்பார். அதற்கு அவர்கள் மனம் திரும்பாமல் போனபடினால்தான் 30-40 வயசில் அப்புறம் வருவாங்க. வாழ்க்கையை குலைத்து போட்டுவிட்டு அப்புறம் ஏதோ சும்மா வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. வாலிப பிராயத்திலே தேவன் உன்னை அழைக்கிறார். மனம் திரும்ப. உன்னை கட்டி வச்சு அடிக்க மாட்டார். தயவாய் கேட்டுக்கொள், உன்னை கட்டி வச்சு அடிக்க மாட்டார். நீ பரீட்சையில் ஃபெயில் ஆக மாட்ட. உனக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்காம போகாது, எல்லாம் கிடைக்கும். இல்லை, நான் வேணா தப்பாக இருக்கலாம் சகோதர சொல்ல. நான் வந்து எனக்கு கோபம் வருது. தேவனுக்கு உண்மையாக இருக்குன்னு சொன்னால் ஒர்க்ஷாப் வேலை வந்து செய்யு போதும். உனக்கு எதுக்கு? உனக்கு ஐடி கம்பெனி வேலையில் எதுக்கு? உனக்கு என்ன பெரிய வேலை? இந்த வேலையில் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நான் பேசுகிறேன். ஆனால் ஆண்டவரோ உனக்கு அதெல்லாம் நான் பறிக்க மாட்டேன். ஆனால் நீ மனம் திரும்பணும், நீ மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். எனவே எல்லா வாலிபர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சிருஷ்டிகர்த்தா உங்களை அழைக்கிறார். இதற்கு நீங்கள் செவி கொடுங்கள், மனம் திரும்புங்கள். சபையில் இருந்து கொண்டே உங்களை மறைத்து கொள்ளாதிருங்கள். சபையில் இருந்து கொண்டே பாவங்களை செய்யாதிருங்கள். யார் என்னை என்ன செய்ய முடியும், யார் எனக்கு அப்படின்னு எல்லாம் தயவு செய்து நினைக்காதிருங்கள். உங்கள் சிருஷ்டிகர்த்தாவுக்கு நீங்கள் மனம் திரும்பணும். சபையில் இருந்து கொண்டு சபை கூட்டத்திற்குள்ளாய் உட்கார்ந்து கொண்டே நம்மை மறைத்து கொண்டே என்ன செய்யக்கூடாது. எத்தனை நாள் தள்ள முடியும் சொல்லுங்கள்? இல்லை, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரே மனம் திரும்புகிறேன். அப்படி மனம் திரும்பும் பொழுது சகோதர சொல்லே, அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன். நாம் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், பெரிய ஆச்சரியம் அது. நான் 10 வருஷத்திற்கு முன்பாக விழுந்த அந்த 10 வருஷ கேப் வந்து ஆண்டவர் மறைத்து விட்டு இப்போ மறுபடியும் புதிதான ஜீவ வழியில் என்னை கொண்டு வந்து விடுவார். மறுபடியும் அது எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த 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 இவர்கள் அந்த வேலைக்கு வந்தாங்களா, தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தாங்களவா, தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தவன் 8 மணி நேரம் வேலை செஞ்சவனும் இருந்தான், 6 மணி நேரம் வேலை செஞ்சவனும் இருந்தான், 4 மணி நேரம் வேலை செஞ்சவனும் இருந்தான், 2 மணி நேரம் வேலை செஞ்சவனும் இருந்தான். கடைசியில் யார்? 1 மணி நேரம் வேலை செய்யணும் இருந்தான். கடைசியில் போய் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே கூலி தான் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர். அவர் வந்து நான் தயாளனாக இருக்கிறேன், நீ மனம் திரும்பினால் திரும்பவும் அந்த ஜீவ வழிக்கு திரும்பி விடலாம். சோர் சொல்ல எல்லாரும் தேவனுக்கு பதில் சொல்லுங்கள், எல்லாரும் தேவனுக்கு பதில் சொல்லுங்கள். தேவனிடத்திற்கு திரும்புங்கள். இந்த செய்தி சபைக்குத்தான் தேவை. உலகத்திலே இந்த செய்தி பிரசங்கிக்கப்படுகிறதை நிறுத்திவிட்டார்கள். எனவே தான் உண்மையான ரட்சிப்பு நடப்பதே இல்லை. சபையிலேயும் இந்த செய்தி இல்லை. ஆகவே தான் சபையுடைய தரம் சீர்கெட்டு போய்விட்டது. உலகத்தை தலைகளாய் மாற்ற வேண்டிய சபைகள் எல்லாம் உலகத்தார் வந்து புத்தி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சபைக்கு, சபையில் இருக்கிறவர்களுக்கு. ஏனுங்க ஒரு வேலைக்கு வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னங்க இப்படி பண்ணால் எப்படின்னு கேட்டால், உலகத்தான் சபையில் இருக்கிறவனுக்கு நியாயம் சொல்லி கொடுக்குறான், நீதி சொல்லி கொடுக்குறான். சபையில் இருக்கிறவன் அல்லவா நீதியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி என்றால் மனம் திரும்பவில்லை. ஆகவே இல்லை, அருமையான சகோதர சொல்லே, தேவன் நம்மேல் மிகுந்த இந்த புதிய உடன்படிக்கை சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் மனம் திரும்புவது அவசியம். இப்படி நாள்தோறும் நாம் மனம் திரும்பி தேவனுடைய மேன்மையான பங்கை நாம் என்ன செய்வோம், நாம் பெற்றுக்கொள்வோம்.